எல்லாரும் பின்னாடி போங்க. எல்லாரும் பிரைவ்ல கிடைக்கணும். எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போங்க. नरेंद्र मोदी जी की नंद्रिये नड्डा जी की नंद्रिये नंद्रिये एनडीए தலைவர்களுக்கு நன்றியே நன்றி சொல்ல திருப்பூரே திரண்டுள்ளோம் நன்றி சொல்ல திருப்பூரே திரண்டுள்ளோம் வெற்றியே திருப்பூருக்கு வெற்றியே நன்றியே மோடிஜிக்கு நன்றியே வெற்றியே மகிழ்ச்சியே தமிழனுக்கு மகிழ்ச்சியே மகிழ்ச்சியே தமிழனுக்கு மகிழ்ச்சியே அண்ணா
வணக்கங்கண்ணா. இன்னைக்கு திருப்பூருக்கு உண்மையாலுமே தீபாவளி வந்துள்ளது. நமது மண்ணின் மைந்தர், திருப்பூரோட மண்ணின் மைந்தர், எங்களை எல்லாம் பாசத்தோடு இதுநாள் வரை வழிநடத்தி கொண்டிருந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் இன்னைக்கு துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக திருப்பூர் மக்களுக்கு இது முதல்லயே வந்த ஒரு தீபாவளி. இந்த நேரத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒவ்வொரு தலைவர்களுக்கும் 450 வாக்குகளை கொடுத்த அனைத்து எம்பிக்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை திருப்பூர் மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா சிறு வயது முதல் மக்களுக்காக பணியாற்றிய ஒரு உன்னத தலைவருக்கு இந்த மரியாதையை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார். அவர் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. உண்மையாலுமே திருப்பூர் மக்கள் மகிழ்ச்சியுடன் உள்ளோம். என்றைக்கு அவர் திருப்பூர் வருகிறாரோ அன்றைக்கு 3வது தீபாவளியை கொண்டாட இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மோடிஜி வாழ்க! ஏங்க ராம்சே ஏனே உள்ள வச்சிருக்கீங்க? இல்ல வேண்டாம் உள்ள வைங்க வச்சற அவ்வளவுதான். ரெடியா? அப்படி இல்ல ஏ ராம்சே ரெடியா? எடுக்கற யாரோ நான் எடுக்கறேன். அது மறக்குதுடா. ஏய் அருண் எர்றா கீழ இன்னொரு எர்றா. நீ பைக் செட் ஆகலன்னா என்னடா பண்ணுவ? ரெடியா? இன்னொரு எர்றா. கீழ போலாம் வரேன் வரேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உண்மையாலுமே திருப்பூர் மக்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக மாறி இருக்கிறது. 40 நாட்களுக்கு முன்னாலேயே எங்களுக்கு தீபாவளியை கொண்டாடுகின்ற ஒரு தருணத்தை பாரத பிரதமர் அமைத்துக் கொடுக்கின்றார். மண்ணின் மைந்தர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை திருப்பூர் மக்களுக்கு அளித்திருக்கிறது. உண்மையிலுமே இந்த வாய்ப்பினை திருப்பூர் மக்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் வாக்களித்த அனைத்து எம்பிக்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களது திருப்பூர் மக்களின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பூர் மண்ணுக்கு இது பெருமை. கொடியாத்த குமரன் வாழ்ந்த இந்த மண்ணிலிருந்து இன்னைக்கு நாட்டை காக்கின்ற ஒரு உயர் பொறுப்புக்கு ஒரு மண்ணின் மைந்தராக திருப்பூர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் சென்றிருப்பது எங்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. என்ன பேசுறதுனே சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கெல்லாம் சந்தோஷத்தில் இருக்கிறேங்க. அவர் இன்னும் 60-70 நாட்கள் கழித்து திருப்பூருக்கு வருவதாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். அன்றைக்கு 3வது தீபாவளியை திருப்பூர் மக்கள் கொண்டாட இருக்கின்றோம். அவர் வருகின்ற பொழுது மிகப்பெரிய வரவேற்பினை கொடுக்கின்றோம். ஏனென்றால் இந்த ஒவ்வொரு பகுதியிலும் திருப்பூர் தான் இன்னைக்கு வளர்ந்த பகுதிங்க. அவர் சின்ன வயசுல இருந்தபோது வளர்ச்சி இல்லாமல் இந்த பகுதியில் ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் சென்றிருக்கின்றார். அந்த மண்ணின் மைந்தன் திருப்பூருக்கு வருகின்ற பொழுது அவருடைய சிறு வயது முதல் இன்று வரை அவர் நாட்டு காட்டிய சேவைக்காக இந்த உயர் பதவிக்கு வந்திருக்கிறாருங்க. அவருக்கு இந்த பதவியை கொடுத்த நரேந்திர மோடி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் எல்லாம் காலையில ஒரு வேண்டுகோளை வச்சிருந்தோம். நம்ம எம்பி அவர்கள் தோக்குறன்னு தெரிஞ்சும் அந்த ஓட்டை போடாம சிபிஆர் அண்ணனுக்கு போட்டிருப்பாருன்னு நினைச்சோம். ஆனா 19 ஓட்டுகள் வேற கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டிருக்கிறதுனால சுப்ராயன் அண்ணனும் மனசு மாறி போட்டிருப்பாருங்கிற மகிழ்ச்சியோட நாங்க இருக்கின்றோம். அவர் போட்டாரா போடலையான்னு தெரியல. ஆனா ஒரு நண்பர், அவர் பள்ளிக்கூடத்திலிருந்து ஒட்டுக்கா படித்த நண்பர், கேஎஸ்சில இருவரும் படித்தவர்கள். அதனால அந்த நன்றி கடனுக்காக நிச்சயம் அவர் மாத்தி ஓட்ட போட்டிருப்பாருங்கிற நம்பிக்கையோடு அவருக்கும் எங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் திருப்பூர் மக்களுக்கு பல ஆண்டு காலமாக பணியாற்றிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நல்ல உடல் நலத்தோடு இந்த பணியினை சிறப்பாக செய்து திருப்பூர் மக்களுக்கு பெருமை சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. அண்ணா, இங்க குறிப்பா ஒரு துணை ஜனாதிபதியாக வீடு அமைஞ்சிருக்கிறது. அரசாங்கத்துக்கும் தெரியும், காவல்துறைக்கும் நன்கு தெரியும். இன்னைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. 6 மணிக்கு மேல வாக்கு எண்ணிக்கை முடிந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஊர்ல அத்தனை பேர் இங்க வருவாங்கன்னு தெரிந்திருந்தும் திட்டமிட்டு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் எங்களோட கவலை, குற்றச்சாட்டு.
அவருடைய வீட்டுக்கு போதிய பாதுகாப்பு நீங்களே பாத்துறீங்க. ஒரு பாதுகாப்பும் இதுவரைக்கும் போடப்படவில்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்க கொண்டாட்டத்தில் ஈடுபட இருக்கிறாங்க. அந்த ஒரு நினைப்பு கூட இல்லாம ஒரு சிறிய அரசியலுக்காக இந்த மின் இணைப்பை துண்டிச்சிருக்காங்கிறதா திருப்பூர் மக்களா, நான் பிஜேபியோட மாவட்ட தலைவரை அதை சொல்லுங்க. ஒரு திருப்பூர் மக்கள் ஒரு மண்ணின் மைந்தன் வெற்றி பெற்ற செய்தியை கொண்டாடுவதற்கு கூட இந்த அரசாங்கம் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுவது திருப்பூர் மக்கள் ஆகிய நானெல்லாம் இங்கேயே பிறந்து வளர்ந்தவனுங்க. அந்த முறையில சொல்ற இது உண்மையிலேயே வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. நிச்சயம் இதுக்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். என்ன மாதிரி கொண்டாட்டங்கள் இருக்கும்? ஆனா தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு திருப்பூர்ல 60 இடங்கள்ல பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி பொதுமக்களோட கொண்டாடி இருக்கிறோம். காலையிலிருந்து பூஜைகள் எல்லா பட்டமும் நடத்து அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கிறது. நாளை வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவருடைய பதவியேற்பு விழா இருக்கும்னு எங்க மாநில தலைமை சொல்லியிருக்கு. அன்னைக்கு அனைத்து கோயில்களிலும் சிறப்பு பூஜை, அவர் உடல் நலத்துடன் இந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு பூஜை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குற நிகழ்ச்சியை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏற்பாடு, அவர் அந்த பதவியேற்கிற அன்னைக்கு இங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. நன்றி. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. உங்களுக்கு தாங்க கொண்டு வரங்களே உங்களுக்கு காட்டுறதுல நான் ஒன்று கவர் பிரஸ்